கருணையானந்த ஞான பூபதிகள் ஞான களஞ்சியம். ஆன்ம ஞானம். நவரத்தினங்களில் மாணிக்க மணியானது மிக சிறப்புடையதாய் இருத்தல் போல சகல யோக ஞான அபியாசங்களுக்குள்ளும் தன்னை அறியும் ஞானமே சாலச் சிறப்புடையதாம். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் என்பதே இதற்கு சான்றாகும். எந்த வேதாந்த நூல்களை பார்த்தாலும் தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனை, அதாவது பர பிரம்மத்தையும் அறிய வேண்டுமென்று வற்புறுத்தி கூறியிருக்கிறோமே அன்றி சாதாரண யோக ஞானங்களை பற்றி சிறப்பாக கூற பெற்றிராது. அதுபோலவே எந்த மகானுபவர்களை கேட்டாலும் முடிவாக தன்னை அறிவதை பற்றியே கூறுவார்கள். கைவழிய நவநீதம், ஞானாவாசிட்டம், ரிப்புகீதை, பிரம்மகீதை முதலான பிரபல நூல்களை ஆராய்ந்து உணருமிடத்து சகல ஆசைகளையும் விட்டு தன்னையும் தலைவனையும் அறிய வேண்டும் என்று கூறியிருக்கின்றதே அன்றி இதர மார்க்கங்களை பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறவில்லை. சகல அபியாசங்களிலும் தன்னை அறியும் மார்க்கமே சால சிறந்தது என்பது போல சகல ஜீவ ராசிகளிலும் மனித பிறவியே சிறந்ததென்பது பலரும் நன்கறிந்ததோர் உண்மை. எந்த ஜீவ ராசிகளுக்கும் பகுத்தறிவை கொடுக்கவில்லை. மனித பிறவிக்கும் தேவர்களுக்குமே பகுத்தறிவை கொடுக்க பெற்றிருக்கிறது. என்றாலும் தேவர்களிலும் மனித பிறவிதான் மிக சிரேட்டமானதாகும். ஏனெனில் தேவர்களை மனிதனுடைய ஒளிவை கொண்டு படைத்தேன், மனிதனை என்னுடைய ஒளியை கொண்டு படைத்தேன். மனிதன் என் அந்தரங்கத்தை அறிவானேயானால் அவனே ராசாதி ராசன், அவனுக்கு மேற்பட்டவர்கள் இல்லை என்று கௌதல் அகலம் அவர்களிடம் கடவுள் அறிவித்ததாக கூற பெற்றிருக்கிறது. தேவர்கள் மனித உருவத்திலேயே முக்தியை அடைவார்கள் என்பது 100% அவ்வாறு எல்லா பிறப்பிலும் மனித பிறவி சிறந்ததானாலும் சிற்சில குண விசேஷங்களில் மனிதனை பார்க்கலும் சிறந்த தன்மை பறவை, மிருகம் முதலானவைகளில் இருக்கின்றன. அதனாலேயே மனிதருக்கு அறிவுறுத்தும் போது காகமுறவு கலந்துண்ண கண்டீர், நாயனிடம் கற்க தகுங்குணங்கள் கான் என்பது போன்ற நீதி வசனங்களை ஆன்றோர் உபயோகப்படுத்தி இருக்கின்றார்கள். பல தன்மையினால் மனிதர்களை மேம்பாடுடையவர்கள் ஆயினும் மனிதர்களை மிக தாழ்ந்தவர்களாயும் ஏற்படுகிறார்கள். தூங்குவது போன்ற சில தன்மையினால் மனிதர் மிருகங்களினும் கீழ்நிலைமையை அடைந்திருந்தாலும் பகுத்தறிவாகிய விழிப்பென்னும் நிலைமை வந்துவிட்டால் எல்லா ஜீவராசிகளிலும் மனிதர்களை உயர்ந்தவர்கள் ஆவார்கள். இது பற்றிய அவை மூதாட்டியார் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என திருவாய் மலர்ந்துள்ளார். உண்பதும் உறங்குவதும் முதலான சில செய்கைகள் சாதாரண நாற்கால் மிருகங்களும் செய்கிறதாய் இருப்பால் அச்செய்கை மட்டும் உடையவர்கள் 2 கால் மிருகங்களை அச்செய்கையுடன் சீறி பாய்வதும் பீறி கொள்வதும் துஷ்ட மிருகங்களின் செய்கையாய் இருப்பதால் அக்குணங்களை உடையவர்கள் துஷ்ட மிருகங்களே. இந்த நில உலகில் உள்ள சகல பொருள்களும் கண்டிப்பை உடையவைகள். இந்த கண்டமான உலக பொருள்கள் எல்லாம் அகண்டமான பரம்பொருளில் அடங்குகிறது. ஆனால் அகண்டமாயுள்ள பரம்பொருள் கண்டமான உலகத்தில் அடங்காது. கண்டமாகிய இவ்வுலகில் சேர்ந்த மனிதன் அகண்ட உலகத்தை ஒரு சிறிதும் அறிய முடியாது எனின் அகண்டமான பரம்பொருளை எங்கனம் கண்டறிதல் கூடும்? காணுதல் என்னும் செய்கையானது கண்ணுக்கே உரித்தானது. அந்த கண் சரீரத்தில் உள்ள ஞானேந்திரியங்களில் ஒன்றாகிய ஒரு உறுப்பு. சரீரமோ வரணாதி பஞ்சபூத சேர்க்கை ஆதலால் கண்ணானது பஞ்சபூதங்களா கண்டமான இப்பிரபஞ்சத்தை மட்டும்தான் காணும். அத்தகைய உலகத்தை பார்க்கும் கண்ணோ தன்னை பார்த்து கொள்ளும் சக்தி இல்லை. கண்ணானது கண்ணையே காண முடியாவிட்டால் கண்ணிந்திரியத்தையும் அதற்கு ஆதாரமான மனதையும் மனதிற்கு ஆதாரமான அறிவையும் எப்படி காணும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதுண்டென்பது நிச்சயம். அந்த நிச்சயம் கண்ணால் பார்த்ததுண்டாகவில்லை. கண்ணால் பாராததினால் இல்லை என்று சொல்லுதல் கூடாது. அதே போல மனிதன் ஞானத்தினால் தன்னை அறிந்து தனக்கு ஆதார தலைவனாகிய கடவுளை அறிய வேண்டும். தன்னை அறியாமல் போனால் கடவுளை எப்படி அறிவது? நெற்குவியலை அளப்பதற்கு எடுத்த மரக்கால் இத்தனை படி கொண்டது என்று தெரியாவிட்டால் அந்த நெற்குவியலை அளந்து இவ்வளவு நெல் என்று கூற முடியாதது போல எவராலும் முற்றிலும் முடியாத பெரும் பொருளாகிய பரம் பிரம்மத்தை அளவிடுவதற்கு முயன்ற ஒருவன் தன்னையே இன்னவன் இனியான் என்று அறிந்து கொள்ள முடியாத தன்மையில் தன் தலைவனாகிய பிரம்மத்தின் லட்சணங்களை எங்கனம் கண்டறிதல் கூடும்? அறிஞர்கள் என்றும் கலா வல்லுனர் என்றும் பேர் வைத்து கொண்டவர்களும் நான் செய்தேன்
நான் கொடுத்தேன் என்பது போன்ற வசனங்களை தன்னை அறிந்தோ அறியாமலோ சாங்கோபோங்கமாக கூறுகிறார்கள். அன்னவர்களை நோக்கி, இப்போது நான் என்று கூறினீர்களே, அது யாது? நான் என்று எதை சொல்லுகிறீர்கள்? நீங்கள் நான் என்று கூறுவது சரீரத்திலுள்ள அவயாதிகளையா, அல்லது எலும்பு தோல் நரம்பு தசை முதலானவைகளையா, அல்லது இவை எல்லாம் சேர்ந்த சரீரத்தையா என்று கேட்டால் பதில் கூறுவதற்கு வழியின்றி விழிப்பார்கள். அப்படி விழித்தவர்கள் தான் விழித்ததை மறந்துவிட்டு பின்னரும் நான் நான் என்பதை ஒரு பாடமாக அங்கீகரித்து பேசுகிறார்கள். கண்ணானது எல்லா பொருள்களையும் பார்க்கிறது, ஆனால் அது தன்னை பார்க்க நினைப்பதும் இல்லை, தன்னை பார்த்து கொள்ள சகாயமின்றி முடிவதும் இல்லை. அதுபோல மனிதன் சகல சராசர பொருள்களையும் உற்று பார்த்தறிகிறான், ஆனால் தன்னை அறியும் விதத்தில் மூடனாகவே இருக்கிறான். புகை ரதம், மரக்கலம், ஆகாய விமானம் முதலியவைகளை ஆச்சரியகரமாக நீராவியின் பள்ளத்தால் ஓட்டி வைக்கிறான். கம்பியில்லா தந்தி என்ன, கிராமபோன் என்ன, பயாஸ்கோப் முதலிய விதவித ஆச்சரியகரமான, அதாவது இதை மனிதன் செய்ய முடியுமா என்று சந்தேகிக்கும்படியான அற்புதமான வேலைகள் என்ன, இவைகளை கணக்கிட முடியாமல் செய்கிறான். ஆனால் நாம் யார்? எங்கிருந்து இங்கு வந்தோம்? எதற்காக வந்தோம்? எதற்காக மனிதனாக பிறந்தோம்? நாம் உண்மையாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? மோட்சம் என்றால் என்ன? தன்னை அறிவது என்றால் எப்படி? தலைவனாகிய கடவுளை அறிவது எப்படி? தலைவனை அறிவதிலும் பிறக்கு பிறு அகக்கு பிறு, அதாவது புறத்தில் இணை வைத்தல் அகத்தில் இணை வைத்தல் இல்லாமல் பிரகாசமாக காண்டால் எவ்விதம் என்றறிந்தவர்கள் மிகச் சிலரே. ஆகையால் விவேகிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்கள் தன்னை இன்னார் என்று அறியாமல் இருப்பது பேதமையிலும் பேதமையாம். ஆசித்தவனும் நான், ஆசிக்க பெற்றவனும் நான் என்பது கடவுளை நாஸ்தியாக்கி தன்னை கடவுளுக்கு ஒப்பிட்டதாகும். ஆனால் ஆசித்தவனும் அவனே, ஆசிக்க பெற்றவனும் அவனே என்று கொள்வது தன்னை நாஸ்தியாக்கி கடவுளை ஒன்றுபடுத்தி அத்துவிதமாகும். இதுவே தான் என்னும் அகம்பாவத்தை உள்ளபடி விட்டு நீங்கி கடவுள் மீது பூரண அன்பும் ஆசையும் கொண்ட மஸ்தான்களுடைய கொள்கை. இக்கருத்துடனேதான் பெரியோர்கள் தன்னையே கடவுள் என்று கூறியுள்ளார்கள். இவ்வுண்மையை விபரமாய் உணராமல் சிலர் தன்னை கடவுள் என்று சொல்லலாமா என்று தடி தூக்குகின்றார்கள். தான் கடவுள் என்று சொல்லக்கூடாதே என்று தன்னை கடவுள் என்று மகான்கள் சொல்லலாம். இது பற்றியே தத்துவமசி மகா வாக்கியம் நீ அது ஆனாய் என்று கூறாமல் அது நீ ஆனாய் என்று கூற பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் அதுவாய் இருந்தால் பின்னர் நாம் அல்லாதிருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் நாம் அதுவென்னும் பிரம்மமாவோம். தன்னை அறிவது எப்படி? சிலர் தன்னுடைய தலை, முகம், புருவ மையம் முதலான இடங்கள் ஏதாவது ஒரு அச்சரத்தை தர ஜபித்து தியானித்து இவைகளே தன் அந்தரங்கம் என்று உணர்ந்து அவ்விடங்களில் சிறு பிரயோஜனங்களை கண்டு அதுவே தன்னை அறிந்ததென்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். தன்னை அறிவதானது வெளியுறுப்பான மாமிச துண்டை அறிவதல்ல, இருதயத்தின் அந்தரங்கத்தை அறிந்து பிரம்மமாக பாவமாகிய நபுசை அறிவதுவே கடவுளை அறிவதற்கு திறவுகளாகும். நமது சரீரத்திற்குள் சூட்சும பொருளாய் இருக்கிற மனம், சித்தம், புத்திகளுக்கு மேற்பட்டிருக்கும் அகங்காரம், இருதயம், ஆன்மா இவைகளின் குணங்களை அறிவதே தன்னை அறிவதாகும். இம்மூன்றையும் ஆராய்ந்து உணரும் இடத்தில் ஒன்றாய் இருந்தாலும் தானத்துக்கு தக்கபடி வெவ்வேறாக கூறும்படி ஏற்படுகிறது. நான் என்பது என்ன? நான் எங்கிருந்து வந்தேன்? இவ்வுலகில் வந்த நோக்கம் என்ன? நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய முடிவென்ன? என் கதி எவ்வாறாகும் என்று சதா சிந்தித்து அதை அடக்க வேண்டும். கனவு நின்றும் விழிக்க உனக்கு எண்ணமா? இன்னும் கனவு கண்டு கொண்டிருக்கவே எண்ணமா? கனவில் கண்ட பொருள் எத்தனை நேரம் நிலைக்கும்? சோம்பலையும் தூக்கத்தையும் விட்டு விழித்துக்கொள். உன் தோற்றங்களை நீயாக கண்டு ஏன் வீண் கற்பனைகள் செய்து கொண்டிருக்கிறாய்? உன் தோற்றங்களை காண்கிற உன்னை யார் என்று நீ பார். உன்னிடத்தில் தோன்றி உன்னிடத்தில் லயிக்க கூடியவைகளை நீயாக எண்ணி மயங்காதே. இந்த கனவிலும் உன் விழிப்பு மேலானதென்று விழித்த மறுகணமே நீ உணர போகிறாய். இதை உன் நன்மைக்காக சொன்னேனே அன்றி எனக்கு இதில் என்ன லாபம்? என் வார்த்தையை நீ நம்பி பார்த்து நன்மை இல்லாவிட்டால் திரும்பலாகாதா? எத்தனையோ பெரியோர்களுடைய சொல்லும் உனக்கு பயனற்றதாகுமானால் நான் செய்து கொள்வது தான் என்ன? இதனினும் மேலான பதவி இல்லை. இதனால் உனக்கும் நன்மை, உன்னால் மற்றவருக்கும் நன்மை. உன் அகங்காரத்தை இப்பொழுது இவ்விடத்திலும் காட்ட வேண்டாம். உன் சொந்த மனிதன் பரமாங்கா அகங்காரனே.
ஏ அகங்காரமே, உலகத்துக்கெல்லாம் நீ அடிமையாகி உழல்வதை பார். உன் நிலைமை எவ்வளவு பரிதாபம். ஒவ்வொருவரும் உன்னை எதிர்க்கிறார்கள். நீ எனக்குத்தான் என்றால் மற்றவர் எல்லாரும் எனக்குத்தான் எனக்குத்தான் என்கிறார்கள். நீ நான் தான் பெரியவன் என்றால் ஏன் நாங்கள் தான் என்கிறார்கள் மற்றவர்கள். உன்னை ஒழிய மற்ற எல்லாம் உனக்கு பகையே. அவர்கள் படுத்தும் உன் துன்பத்தால் உன் கற்பனை கோடானு கோடையாய் வளருகிறதே. ஒருவனை சரணமாக அடைந்து உயர் பதவி பெறலாகாதா? உன் பகைவர் எல்லாரும் உன்னை வணங்கி நேசிப்பார்களே. எல்லாம் உங்களுக்கு என்று நீ சொல்லிவிட்டால் உனக்கு எல்லோரும் நண்பர்தான். அவ்வளவு பெருந்தன்மையை உனக்கு கொடுக்கும் ஒருவன் இருக்கிறான். அவனே பரமாஹங்காரன். ஏ அகங்காரமே, உனக்கு முடிவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கவனமாய் கேள். இதுவரையில் நான் சொல்லி வந்த வார்த்தைகள் எல்லோருடைய நன்மைக்காகவும் சொன்னேனே என்று என்னுடைய நன்மைக்காக அல்ல, அல்லது உன்னுடைய நன்மைக்காக நான் சொல்லவில்லை. அன்றியும் இது என் அகங்காரத்தால் நான் சொன்ன வார்த்தையும் அன்று. இவ்வாறு நான் சொல்ல வேண்டியது எனது கடமைகளில் ஒன்றென உணர்வாயாக. எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த பரமாஹங்காரமே என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சரீரமானது நீ என்னும் நம்முடைய வீடு. அந்த வீட்டையும் நம்மையும் ஒன்றாய் சேர்த்து நாம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் நம்முடைய சரீரம் இந்த தூள உலகத்திற்கு உடையது. நாமும் மறைவான சூட்சும உலகத்திற்கு உடையவர்கள். சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள சொற்ப காலத்திற்கு இந்த தூள லோகத்தில் பிரயாணி போல வந்திருக்கிறோம். நாமோ அரூபி, நம்மை ஒருவரும் காண முடியாது. அங்கனமிருந்தும் நாம் சரீரத்தில் உள்ள அவயவங்களை இயக்கி அதனதன் வேலைகளை செய்யும்படி செய்வதால் நாம் மறைவாய் இருக்கின்றோம் என்று யூகிக்க பெறுகிறது. ஆக நாம் இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த தூள லோகத்தை சேர்ந்தவன் என்று மதிக்க இடம் தருகிறது. இந்த சரீரம் எவ்வளவு காலம் இருந்தாலும் ஒரு காலத்தில் அழிந்து போகும். நாமும் ஒரு காலத்திலும் அழிய மாட்டோம். இதை உணர்ந்து சிந்திப்பவர்கள் சரீரம் வேறு நாம் வேறென்று காண்பார்கள். இவ்விதமே பிறரையும் வெவ்வேறாக உணர்வார்கள். இந்த உபதேசமானது சாமானியர்களுக்கு எளிதில் விளங்காது. ஆனால் இது யோகத்தில் நடப்பவர்களுக்கு மிக அனுகூலமாயிருக்கும். கண்டிப்பானவைகளெல்லாம் நீங்கிவிட்டது போலவும் அப்போது நாம் கண்டிப்பற்ற விதமாய் கண்டிப்பற்ற உலகத்தில் இருப்பது போலவும் ஆகும். யோக பாட்டையில் மறைவான உலகம் தோன்றும் போது நாம் பேசுகிற பேச்சும் எண்ணுகிற எண்ணமும் ரூபமுடையதாக காண்போம். அந்த ரூபம் அகக்கண்ணுக்கே அன்றி முக கண்ணுக்கு புலப்படாது. இவ்வுண்மை அகக்கண் திறந்த மெய்ஞானிகளுக்கே நன்கு விளங்கும். நமக்கு ஞானக்கண் திறக்கும் வரையில் மெய்ஞானிகளுடைய வார்த்தைகளில் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்நிலையை நாம் அடைந்த பிறகு சகலமும் தானாகவே விளங்கும். ஆகையால் மனிதன் என்பதும் நான் நீ என்பதும் அகங்காரத்துக்கு என்பதை நன்கு உணர்வோமாக. எது சகலத்திற்கும் உன்னதமான இடமோ அதுவே இருதயம். அது நரம்புகளால் சூழப்பெற்ற ஒரு பையை போன்றது. அதில் ஒரு சிறிய துவாரம் உண்டு. அதில் அண்ட பிண்ட சராசரத்தில் உள்ள சகலமும் பொருந்தி தோற்றி கொண்டு இருக்கிறது. அதன் மத்தியில் மேலோக்கிய சூட்சுமமான ஒரு அக்னி சிகையானது சூழ்கொண்ட கரிய மேகத்தின் மத்தியில் பிரகாசிக்கும் மின்னர் கொடி போல பிரகாசிக்கின்றது. நெல் நுனியை போன்ற கூர்மையும் பவளம் போர் சிவந்த நிறமும் பொருந்திய அந்த சிகையின் மத்தியிலேயே ஆன்மா வசிக்கின்றது. ஆன்மார்த்தமான காரியங்களும் அதை பற்றிய வாக்கிய பிரயோகங்களும் மிக முக்கியமானவை. அங்ஙனமிருந்தும் பெரும்பாலோர் மூச்சை மட்டும் அடக்க முயல்கின்றார்களேயன்றி அத்துடன் இருதய பரிசுத்தமும் வேண்டுமென்று அறிகிறார்கள் இல்லை. பரம ஆன்மாவை பற்றி இன்னும் விவரமாக சில அந்தரங்கங்களை பிரித்து சொல்லலாம் என்று என் இருதயம் பரபரப்புடன் விரும்புகிறது. ஆனால் குருநாதன் உத்தரவில்லை. அசரீரி வாக்கியமும் தடுக்கிறது. இருதயத்துக்குள்ளாக ஆன்மலோகமாகிய சூட்சும உலகத்திற்கு என்று கூறப்படுகிறது. ஒரு சூட்சும வழியானது திறந்திருக்கிறது. அந்த வழியிலிருந்துதான் தூள லோகமாகிய ஜடத்திற்கு 5 வாசல்கள் ஏற்படுத்த பெற்றிருக்கின்றன. அந்த 5 வாசல்களையே ஞானேந்திரியங்கள் என்கின்றோம். போலியான ஞானேந்திரியங்களுக்கு அறிவோதயமாகும் அந்த சூட்சும வாசலை கண்டறிந்தவர்களோ மிக்க அருமை.
நித்திரையில் ஞானேந்திரியங்களாகிய பஞ்சேந்திரியங்களின் வழி மூடப்பட்டு போய் அதற்கு உட்பாகமாகிய அந்தரங்க வழி திறக்கின்றது. அப்போது சூட்சும லோகத்திலும் காரண லோகத்திலும் உள்ள மறைவான சங்கதிகள் ஜாக்கிரத்திலாவது சொப்பனத்திலாவது தெரிய வருகின்றது. விழித்திருக்கும் போது தனக்குள் மறைவான ரகசியங்களை காண முடியாது. பஞ்சேந்திரிய வாயில் அடைபட்ட நித்திரையிலேயே காண முடியும். சங்கற்பமானது இருதய கமலத்திலிருந்து புறப்படுகிறது என்று பஞ்சேந்திரியங்களிலிருந்து புறப்படுகிறதுமில்லை, அவற்றின் வழியாய் வருகிறதும் இல்லை. இருதயமானது களங்கமற்ற கண்ணாடியை போல் இருக்கிறது. அதில் அண்டபிண்டங்களில் உள்ள சகல படைப்புகளின் கோலங்களும் வெளியாகும். அப்படி வெளியாவதற்கு இருதயமானது பரிசுத்தமாகவும் உலக விவகாரங்களில் சம்பந்தமற்றதாகவும் சூட்சும லோகத்திற்கு நேரானதாகவும் இருத்தல் வேண்டும். உலக விவகாரங்களில் பராக்காக இருக்கிறவர்கள் சூட்சும லோகத்தின் அற்புதங்களை காணுவது முடியாது. நித்திரையில் பஞ்சேந்திரியங்கள் தத்தம் தொழிலை விட்டு அடங்கி இருப்பினும் மனோ தத்துவமானது அடங்காமல் இருப்பதால் நித்திரையில் அவரவர் நினைவின் மாதிரியாகவும் வேறு விதமாகவும் விதவிதமான பல வடிவங்களை தரிசிக்கிறார்கள். ஆனால் துறந்தவர்களுக்கு இந்திரிய நுகர்ச்சியும் மனோ நுகர்ச்சியும் இல்லாததால் அவர்கள் நினைவின்றியும் திரையின்றியும் வஸ்துக்களை காண்கின்றார்கள். இதனாலேதான் பெரியோர்கள் எல்லாரும் சரீரம் எப்போது விடுபடும் என்று மரணத்தை ஆசித்தவர்களாக இருக்கிறார்கள். நித்திரை அல்லது சாவு இவைகளினால் அன்றி சூட்சும லோகமாகிய இருதய கமலத்தின் ஞான கண் திறக்க வேறு வழி இல்லை என்று கருதிவிடக் கூடாது. ஒருவன் இருதயத்தை பரிசுத்தமாக்கி ஆசை கோபம் முதலியவைகளை அகற்றி ஏகாந்தமான ஓரிடத்திலிருந்து பஞ்சேந்திரிய நுகர்ச்சிகளை ஒழித்து குருமூர்த்தியிடத்தில் கேட்ட ஓர் தியானத்தை இருதயத்திலிருந்து பிறந்து தொனிக்கும்படி செய்து மழை துளிக்கு அங்காந்த முத்து சிப்பியை போல இருதயத்தை சூக்ஷ்ம வாசலுக்கு நேர்படுத்தி உலகத்தையும் தன்னையும் மறந்து பரபிரம்மத்தை சிந்தித்து கொண்டிருப்பானேயாகில் அவன் விழித்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு இருதய கமலத்தின் ஞான கண் திறந்து ஏனையோர்கள் சொப்பனத்தில் காணுகிற அற்புதங்களை இவன் விழித்து கொண்டிருக்கும் போதே காணுவான். இந்த அபியாசத்திற்கு பிரயாசையும் நேர்வழி காட்டி தகுந்த சர்க்குருவும் அவசியம் வேண்டும். இல்லாவிட்டால் வீண் பிரயாசையாம். ஆகையால் அதிக பிரயாசைப்பட்டாவது மெய்ஞான சர்க்குருவை தேடி கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்து ஆன்ம லாபமடைய முயற்சிப்பது பக்குவிகளின் கடமை. இருதய கமலம் ஒரு தடாகத்தை போலவும் ஞானேந்திரியங்கள் அத்தடாகத்திற்கு பாய்கிற 5 கால்வாய்களை போலவும் இருக்கின்றன. தடாகத்தின் அடி பூமியிலிருந்து நல்ல ஊற்று நீர் சுரக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வெளித்தண்ணீர் குளத்துக்குள் வந்து பாயாதபடி முன்னதாக கால்வாய்களை நன்றாய் அடைத்துவிட வேண்டும். பின்னர் தடாகத்தில் உள்ள அழுக்கு நீரையும் வண்டல் சேறு முதலானவைகளையும் வெளியேற்றிவிட்டு குளத்தை தோண்டினால் தெளிவான தண்ணீர் சுரக்கும். அதுபோல இருதயம் என்னும் குளத்திலிருந்து புதிய அற்புதங்களில் என்னும் நீர் சுரக்க வேண்டுமானால் தான் முன் கற்றல் கேட்டல்களால் உள்ள சகல படிப்புகளையும் முற்றிலும் விட்டு நீக்கி இருதயத்தில் எவ்வித எண்ணங்களும் இல்லாமல் வெளியேற்றி காலியாக்கி வைத்து இருதயத்தில் என்ன நிகழ்கிறது என்று எதிர்பார்த்திருப்போமேயாகில் நமது இருதயத்திலிருந்து அற்புதம் என்னும் ஆனந்த தண்ணீர் சுரந்து அருள் பெறும் தாக விடாயை தணித்து ஆனந்த பரவசனாகும்படி செய்யும். வெளி கல்வியை விட்டெறியாமல் அதை இருதயத்தில் வைத்துக்கொண்டு இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று உறுதி கொண்டிருப்போமேயாகில் உட்கல்வியாகிய ஞான தரிசிப்பில் வேறு விதமாக தோன்றினால் இவை நாம் முன் கற்றவை கேட்டவைகளுக்கு விரோதமாயிருக்கிறதே என்று நிராகரிப்போம். ஆகையால் அபியாசம் செய்ய ஆரம்பிப்பவர்கள் கற்றவை கேட்டவைகள் முழுவதையும் விட்டு இனி என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்து அற்புதங்களை ஆசிக்காமல் ஜீவ பிரம்மைக்கியம் அடைந்து உயர்வார்களாக. ஓம் தொடரும்.